ஓகேவா? 2 பட்டறைக்கு போயிடாது. என்ன இருக்குமா? ம் மீன் சூப்பராக இருக்குமா? மீன் நல்லா வேணா நான் முதல்ல உங்கள் கையில் வந்து வாங்கும் போது வச்சிருவேன் சுத்தமாட்டா. இதெல்லாம் குழம்புக்கு அவர் 2 கவர் வச்சுருக்கீங்களா? 2 கவர் தனியாக போடுங்க, போட்டு தரேன். பாஸ் கொல்லப்படிக்கு வாங்கண்ணா. இருமுடிய எனக்கு ஒரு 30 ரூபா கொடுக்க முடியுமா? கொடுத்துரு அண்ணனுக்கு, நான் தரேன் 10 ரூபா. 100 ரூபாய் கொடு. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. என்னம்மா இருக்கு கொடுங்க. நீங்கள் என்ன வாரம் காசை கொடு? 3 மாதம் ஆச்சு. இந்த மாதம் உங்களுக்கு 3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சைக்கிள் முன்னாடியே கொடுக்கல. நீங்கள் ஓ சரி. மீன் அப்படிதான் உங்களுக்கு கருப்பு மீன். இது கருப்பு சீலா. இது கொடுங்க, பை கொடுங்க. இன்னொரு பை ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து வறுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, அப்புறமா போடலாம். லாஸ்ட்டில் சனி வச்சுக்கலாம். ஆனா என்னங்கம்மா? ஆமாம் சொல்லுங்க. அப்படியா? இங்கே வந்தாங்களா? அப்படியா? சொல்லுங்க. கீழேண்ணா கொடுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்க. அண்ணா நமக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையாவது கொடுத்துருக்கோம். ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்தது கொடுப்பீங்கன்னு தெரியாத கேட்கவே இல்லை. எனக்கு கீரி போகிறதே மனசு கேட்கல எனக்கு. சரி ஒன்றும் இல்லை. ஆனால் நீ உப்பு போடக்கூடாது. உப்பு வந்து சாயங்காலம் போடு. இல்லைம்மா, இப்போ உப்பு போட நல்லா இருக்காது மீன். சாயங்காலமா அப்படியே ஒன்றும் பண்ணுறதில்ல, கவர் அப்படியே வச்சுரு. மீன் கெடணும். மீன் கெட்டதான் மீன் நல்லா இருக்கும். அது உயிரோடவே மீன் இன்னும் புதுசாக இருக்குது. வச்சு பாருங்க. வெட்டி போனால் கூட சொல்லி வெட்டி போட்டுருவேன். குழம்புக்கு ஏதாவது வெட்டி போனால் எடுத்துன்னு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீன் இப்போ செய்ய முடியாது, கருவாடு நல்லா இருக்காது. நானே வாங்கிட்டு போய் சொல்கிறேன் 500 ரூபாய்க்கு உங்கள்கிட்டயே கொடுத்து. இந்த வரேன். மீன் வந்து ஐஸ் போடாமல் 10 மணி கூட செய்யலாம். அண்ணா ஒன்று சொல்கிறேன். அப்போவே நான் மீன் நல்லா இருக்கேண்ணா. 3 போச்சுன்னா நீ விற்க தான் முடியாது, சாப்பிடலாம். நீ அப்படின்னா கல்கூடுவாங்க. இந்த பயிர் சேனை இதிலே போட்டுருவேன். அப்படி லைன்லேயே இருப்பா. அண்ணே எப்படி காட்டுறேன்.
சனியா சனி தூக்கி காட்டுறேன். ஓகே இப்போ சீலா மீன் சனியா இல்லை பக்கமாக இருக்கா? சூப்பர். சனையை காட்டி என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து சனை கேட்குறாங்க. நம்மளாவே எடுத்துன்னு போய் வீட்டு எந்த ஒரு பொருளுமே அவங்க என்ன நீ கிளம்புற வந்து நான் வாங்கி வந்தேன். நான் ஒன்று விலையும் கம்மியாக தான் போயிருக்கு. பார்த்தீங்களா? பை பண்ண கவரில் போட்டா போடுங்க போடுங்க. இருக்குதுமா இருக்குதுமா. கரண்ட் இல்லையா? தம்பி கூட கூடிய தூக்குறாடா பைத்தியரா. நான் அது உரிக்காத நான் விட்டேண்ணா. விடா ஆஸ்பத்திரி எடுக்கலையா? அது அப்பயே எடுக்க வந்து என்ன கொஞ்சம் நிறுத்திருப்பேன். ஃபோன் பிளர் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை மீன் டைம் ஒரு லக்கு தான். இதெல்லாம் பட்டுன்னு வெள்ளிக்கிழமை ஒரு 5 பீட் எடுக்க வேண்டியது. நல்ல மீனாக வந்துடும். கவி அப்படிதான் திடீர்னு வந்துடுவான். ஏன்பா ஆகிட்டு இப்போ சைஸ் பெருசா ஆயிடுச்சு. போட்டு போகுது. அன்னைக்கு வந்தது எல்லாமே 1 கிலோ சைஸ் தான். 1 கிலோ சைஸ் ஏற வெட்டணும். எதுவுமே வேணாமா. தண்ணி பாய்ட்டு டீ எல்லாம் நீ வரல வாங்கியாச்சு. பவுடா இருக்கா? ஒரு 2 அவனுக்கு வேணா வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்டு போங்க. கூலிங் இருக்குமா? சரி வாங்கி அனுப்பு. ஒரு சின்ன தவறுலாம் வரதான் செய்யும். வெய்ய எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. எல்லாமே ஆப்போசிட் வந்து தான் இருக்கும். அவன் வழியை துடிக்கிறான். ஆனாலும் கேள்வி பண்ணிக்கிறாங்க. டேய் வேண்டா அவ்வளோதான் கொடுப்பா கொடுங்க. 5 மீன்ல